கழகத்தை இவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக தடுத்தவர்களாக இருப்பார்கள். இதுதான் வரலாறு. ஜமாத்தார்கள், கமிட்டியாளர்கள், EAI சங்கத்தினர் வகுப்புவாத கருத்தியல் சார்ந்த அரசியலுக்கு சட்டபூர்வ அங்கீகாரத்தை ஜோதிராமன் காவல் ஆய்வாளர், நிறுவனர் ஜெயராமன் ஐயா FRK ராயல் மீடியா மற்றும் பத்திரிகை நண்பர்களையும் தேரலந்தூர் மேல் ஜாலியன் வாலா வாக்கில் எங்கள் உதிரம். இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா கூடி இந்த இடத்துல உட்காந்து இந்திய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சதுக்கு ரொம்பவும் நினைவுபடுத்தி காட்டும் கலையாக சுதந்திரத்தை காத்ததெங்கள் கூட்டம். இன்று 15/8/2024 சுதந்திர தின கொடியேற்ற விழா நிகழ்ச்சி இனிதான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை தேரிழந்தூர் நாட்டாண்மை மற்றும் பஞ்சாயத்தார்கள் தலைமை ஏற்றும் ஜமாத்தார்கள், கமிட்டியாளர்கள், EAI சங்கத்தினர் முன்னிலை வகித்தும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளராக ரைஸ் IAS அகாடமி நிறுவனர் வழக்கறிஞர் திரு ஆர் ராஜாராமன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். மேலும் மதிப்பிற்குரிய திரு ஜோதிராமன் காவல் ஆய்வாளர் அவர்களும் மற்றும் பி அசோக்குமார் காவல் உதவி ஆய்வாளர் அவர்களும் இணைந்து தேசிய கொடியேற்றி விழாவினை சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற துவா செய்த வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் தேரிழந்தூர் நாட்டாண்மை மற்றும் பஞ்சாயத்தார்கள், ஜமாத்தார்கள், கமிட்டியாளர்கள், EAI சங்கத்தினர் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சியை தொடங்குவோம். மறைத்துவிட்டார்கள், நன்றியை மறந்துவிட்டார்கள். மறைத்துவிட்டார்கள், நன்றியை மறந்துவிட்டார்கள். இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு.
நம்மை அந்நிய யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நிய யாரடா சொன்னது இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு மலையாள கரைதனிலே இரத்தாற்று ஓட்டம் மாப்பிள்ளைமார் சேவைகளை நினைவுபடுத்தி காட்டும் மலையாள கரைதனிலே இரத்தாற்று ஓட்டம் மாப்பிள்ளைமார் சேவைகளை நினைவுபடுத்தி காட்டும் கலையாக சுதந்திரத்தை காத்ததெங்கள் கூட்டம் கையை நெஞ்சில் வைத்து பதில் கூற என்ன வாட்டம் இதுதான் நாங்கள் செய்த துரோகமா அல்லது நீங்கள் சொல்லும் மறுப்புவாதமா கூறுங்கள் இதுதான் நாங்கள் செய்த துரோகமா பற்றுமிக்க பரம்பரையில் ஹைதர் அலி பிறந்தான் பாரகமே மெச்சும்படி நாட்டு தொண்டு புரிந்தான் வெற்றி முரசு கொட்டி முதலில் வீரன் திப்பு எழுந்தான் வெள்ளையனை விரட்ட எண்ணி போர்க்களத்தில் மடிமுந்தான் இதுதான் நாங்கள் செய்த துரோகமாம் பஞ்சாப் படுகொலையில் சரித்திரத்தை புரட்டி படித்து பார்த்தால் அழைத்திடுவீர் இரு கரங்கள் நீட்டி வஞ்சகரை எதிர்த்து எதிர்த்து வளைந்ததெங்கள் ஈட்டி வாழும் வரை போருகின்றோம் நெஞ்சை சிறந்து காட்டி இதுதான் நாங்கள் செய்த துரோகமா வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம் வடித்தது மேல் ஜாலியன் வாலா பாக்கில் எங்கள் உதிரம் அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமம் கொண்டு தொடங்குவோமாக. இன்றைய தினம் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேரடந்தூர் ஜமாத்து நாட்டாண்மை பஞ்சாயத்து பெருமக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய தேசத்தினுடைய இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வின் முதலாவதாக இறைமறை வசனத்தை ஓதுவதற்காக இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்துவதற்காகவும் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஜமாத்தார்களையும் நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டோம். அதை என் சார்பாகவும் குழுமி இருக்கிற அனைவரின் சார்பாகவும் வழிமொழிகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. விழாவுடைய வரவேற்பு நிகழ்ச்சியை வரவேற்புரை அருமை சகோதரர் நம்முடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் முகமது ரஃபீக் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும்
நமதூர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களையும் அதே போன்று முன்னிலை வைக்கக்கூடிய ஜமாத்தார்களையும் கமிட்டியாளர்களையும் இஐ சங்கத்தினரையும் நமதூரின் அனைத்து இமாம்களையும் ஏனைய ஊழியர்களையும் இளைஞர்களையும் சிறார்களையும் எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் ரைஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய நிறுவனர் வழக்கறிஞர் ஆர் ராஜாராமன் அவர்களையும் எம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான சகோதர சமயத்தவர்களையும் FRK ராயல் மீடியா மற்றும் பத்திரிகை நண்பர்களையும் தேரலந்தூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நமது இந்திய திருநாட்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரிலே 1600ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரிலே உள்ளே நுழைந்து பின்னர் படிப்படியாக நமது வளங்களை எல்லாம் சுரண்டி 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நமது வளங்களை சுரண்டி தங்கள் பிரிட்டிஷ் காலனித்துவத்தை மெதுவாக நமது இந்தியாவில் நிறுவினார்கள். பின்னர் 1858ஆம் ஆண்டு முதல் 1947 வரை பிரிட்டிஷ் ராஜ் என்ற பெயரிலே நேரடி ஆட்சி செய்து நமது வளங்களை எல்லாம் சுரண்டி நம்மை அடிமைப்படுத்தி நமது முன்னோர்களை சொந்த நாட்டிலே அகதிகள் போல் ஆக்கினார்கள். நமது முன்னோர்களின் சுதந்திர வேட்கை வீரியம் அடையும் போது மிகவும் கீழ்த்தரமாக சூழ்ச்சி செய்து வகுப்புவாத கருத்தியல் சார்ந்த அரசியலுக்கு சட்டபூர்வ அங்கீகாரத்தை பிரித்தாளும் கொள்கை என்ற பெயரிலே வழங்கினார்கள். நமது உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு வளங்கள் சூறையாடப்பட்டு வாழ்க்கையிலே இழப்பதற்கு மிச்சம் ஏதுமில்லாத நிலையிலே நமது முன்னோர்கள் உயிர்களை எல்லாம் தியாகம் செய்து போராடி பெற்ற இச்சுதந்திரத்திற்கு பிறகு இச்சுதந்திர இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசித்த பிறகு கல்விகள் பல கற்று பல உயர் பதவிகள் அடைந்து உண்மையாய் நேர்மையாய் போராடி பெற்ற நமது முன்னோர்களின் கனவு நனவாகிட உன்னதமான இந்தியாவை உருவாக்குவோம். போராட்டங்களாலும் தியாகங்களாலும் அர்ப்பணிப்புகளாலும் போராடி பெற்ற இச்சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு இஸ்லாமியர்களின் தியாகங்கள் மறைக்கப்படுகின்றன. அதனை கருத்தில் கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ற பெயரிலே இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே நோட்டீஸ் தங்களுக்கு மத்தியிலே விநியோகிக்கப்படும். அதனை படிக்கும் பொழுது இந்த நாட்டிலே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை உணர முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. வரவேற்புரை வழங்கிய நம்முடைய சகோதரர் ரஃபீக் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மலையாள கரைதனிலே இரத்தாற்று ஓட்டம் மாப்பிள்ளைமார் சேவைகளை நினைவுபடுத்தி காட்டும். மலையாள கரைதனிலே இரத்தாற்று ஓட்டம் மாப்பிள்ளைமார் சேவைகளை நினைவுபடுத்தி காட்டும். கலையாக சுதந்திரத்தை காத்ததெங்கள் கூட்டம், கையை நெஞ்சில் வைத்து பதில் கூற என்ன வாட்டம். இதுதான் நாங்கள் செய்த துரோகமா அல்லது நீங்கள் சொல்லும் மறுப்புவாதமா? கூறுங்கள், இதுதான் நாங்கள் செய்த துரோகமா? பற்றுமிக்க பரம்பரையில் ஹைதர் அலி பிறந்தான். பாரகமே மெச்சும்படி நாட்டு தொண்டு புரிந்தான். வெற்றி முரசு கொட்டி முதலில் வீரன் திப்பு எழுந்தான்.
வெள்ளையனை விரட்ட எண்ணி போர்க்களத்தில் மடிந்தான். இதுதான் நாங்கள் செய்த துரோகமாம். பஞ்சாப் படுகொலையில் சரித்திரத்தை புரட்டி படித்து பார்த்தால் அழைத்திடுவீர் இரு கரங்கள் நீட்டி. வஞ்சகரை எதிர்த்து எதிர்த்து வளைந்ததெங்கள் ஈட்டி. வாழும் வரை போருகின்றோம் நெஞ்சை சிறந்து காட்டி. இதுதான் நாங்கள் செய்த துரோகமாம். வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம் வடித்தது மேல் ஜாலியன் வாலா பாக்கில் எங்கள் உதிரம். எங்கேனும் எம்மவர்கள் செய்ததுண்டோ கலகம் என்றாலும் செய்தது வீரமிக்க தியாகம். இதுதான் நாங்கள் செய்த துரோகமாம். பொன்னகரம் டில்லியிலே பகதூர் ஷா ஆண்டான். பொறுமையுடன் சுதந்திரமே பெரிதனவே கொண்டான். தன்மான பிள்ளைகளை பலியிடவும் துணிந்தான். தள்ளாத வயதினிலே பர்மாவில் மாண்டான். இதுதான் நாங்கள் செய்த துரோகமாம். அல்லது நீங்கள் சொல்லும் வகுப்புவாதமாம். கூறுங்கள், இதுதான் நாங்கள் செய்த துரோகமா. இந்த சுதந்திரத்திற்காக பல லட்சம் மக்கள் இந்தியாவில் தங்களுடைய தியாகங்களையும் குருதிகளையும் சிந்தி பிரிட்டிஷ் அரசிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நான் இங்கே இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும். இந்தியாவில் இன்று இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மையினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் வருத்தமான செய்தி அதுதான். ஏனென்றால் இந்த சுதந்திரம் பெறுவதற்கு பெரும்பான்மையாக உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய பொருள்களை எல்லாம், உயிர்களை எல்லாம் இழந்தவர்கள் இந்த மக்கள் என்பதை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் இந்திய வரலாறை ஆய்ந்து படித்து பாருங்கள். முதல் குரல் முதல் இன்று வரை இந்தியா ஒற்றுமையாக நன்றாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், உள்ளத்தால் நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் தான். எந்த ஒரு பகுதிகளிலும் ஒரு இஸ்லாமியர் கலகம் செய்தார் என்று இருக்காது. கலகத்தை இவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக தடுத்தவர்களாக இருப்பார்கள். இதுதான் வரலாறு. ஆக இஸ்லாமிய பெருமக்கள் நம்முடைய வரலாறை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இளைய தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு வரலாறு தெரியாதவன் ஒரு வரலாறை படைக்க முடியாது என்று ஒரு அறிஞர் கருத்து சொல்லியிருக்கிறார். ஆக தன்னுடைய வரலாறை தெரிந்த ஒருவரால் தான் ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில், ஒரு ஊரில் தன்னுடைய வரலாறை படைக்க முடியும். எவ்வளவோ இஸ்லாமிய தலைவர்கள் இந்த சுதந்திரம் பெறுவதற்காக போராடி இருக்கிறார்கள். இதை ஒவ்வொருவராக நாம் பிரித்து சொல்ல முடியாது. சகோதரர் ஒரு பாடலில் இந்த சுதந்திரத்துக்காக நடைபெற்ற அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொன்னார். பஞ்சாபிலே சைபுதீன் கிச்சுலு என்று ஒரு தலைவர் இருந்தார். அவரை இந்த பிரிட்டிஷ் அரசு கைது செய்தது. எதற்காக அவர் போராடினார்? இந்த சுதந்திரத்திற்காக தான். இப்படி பல தலைவர்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆக இந்த சுதந்திரம் என்பது இஸ்லாமியர்களின் பெரு பங்களிப்போடு தான் இந்தியாவில் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அனைத்து இந்திய தாய்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக தங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. எங்கு ஒரு இடத்திலும்
வன்முறையோ அல்லது மனித உரிமைக்கு எதிராகவோ நடக்காதவாறு நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாது என்றுதான் எல்லா மதங்களும் வலியுறுத்துகின்றன. அதேபோல் மனித உயிர்களை நாம் துன்புறுத்துவதை சாதாரணமாக எல்லா பகுதிகளிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரியான வன்முறைகள் கைவிடப்பட வேண்டும். இந்த இனிய சுதந்திர நாள் நன்னாளில் அனைவரும் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு பிறர் உயிர்களையும் நாம் மதிக்க வேண்டும். அதுதான் நாம் பெற்ற சுதந்திரத்துக்கு நிச்சயமான ஒரு நல்ல கடமையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த ஜமாத்துலேருந்து முதல்ல வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி குடியரசு தின விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது எங்களுடைய ப்ரோக்ராம் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்காது. இந்த நிமிஷம் ஒன்று இருக்கும், அடுத்த நிமிஷம் வேறையாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் எதுவும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு நீங்கள் வரீங்க இல்லைன்னாரு. வரேங்கன்னு சொன்னேன். அவர் ஃபோனை வைக்கிறாரு. அடுத்த ஒரு 1 மினிட்ல வந்து எனக்கு வந்து மயிலாடுதுறையில் உங்களுக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் எஸ்பி ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. அதனால் திரும்ப நான் கொஞ்சம் சங்கத்தோடு தான் சொன்னேன், இது மாதிரி ஆகிடுச்சிங்க, அதனால் நான் முடிஞ்சால் நான் வரேன், அப்படி இல்லைனா எங்கள் எஸ்ஐ அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னால் பண்ண முடிஞ்சது. சரி, இவர் வந்து 2-3 தடவை என்னை வந்து புல் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி, நம்ம என்னடா இவ்வளோ தூரம் நம்மளை கூப்பிட்றாங்களே, வர முடியாமல் போயிடுமோன்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது. சரி, வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, வேறு ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வரணுன்றதுக்காகவே நான் வந்திருக்கேன். ஏன்னா இங்கே பேரளூரில் எஸ்பெஷலி உங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அது நான் பல வழக்குகள் நான் இங்கே டீல் பண்ணுற சமயத்துலேயும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இங்கே மற்ற விஷயங்களுக்காக நான் இங்கே வந்து போகும்போது வந்து உங்கள் சமுதாய மக்களை வந்து நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன், பார்க்குறேன், போகிறேன். ஸோ நிறைய நல்லது கெட்டது எல்லாமே வந்து கலந்து இங்கே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா கூடி இந்த இடத்துல உட்காந்து இந்திய சுதந்திரத்தை நீங்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினச்சதுக்கு ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். ஏன்னா அந்த உணர்வு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பேசிக்கலாக அடிநாதமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு மேலே தான் எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து கட்டமைச்சிட்டு போகணும். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் முதல்ல அவனுடைய சுயநலம் இருக்கும், எல்லாத்துக்கும் கீழே ஒரு சுயநலம் இருக்கும். அதை தாண்டி அவனுடைய குடும்பம் இருக்கும். குடும்பத்துக்கு அடுத்தது சமுதாயம் அப்படின்னு வரும்போது அது வந்து ஊராகவும் இருக்கணும், அவன் சார்ந்த மாநிலமாக இருக்கும், அதுக்கு அடுத்தது நாடாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த உணர்வு வந்து ஒரு பேசிக்கலாக ஒவ்வொருத்தருக்கும் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தவறிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த தேசப்பற்று அப்படின்ற அந்த உணர்வு அடிமனசுலேருந்து நமக்கு வந்து இல்லை, அதிலிருந்து தான் நம்ம வந்து இயங்குகிறோம் அப்படின்றத வந்து ஒரு உணர்வு இல்லை, அதில் ஒரு அலட்சியம் வருது அப்படின்னாலே நம்ம எங்கேயோ நம்மளுடைய வாழ்வு நெறியிலேருந்து நம்ம வந்து மாறி போகிறோம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். கிராஸ் பெல்ட் எடுத்துக்குவாங்க, இந்த வாழ்வு நெறியிலேருந்து நம்ம மாறி போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றபடி இப்போ நான் இங்கே வரும்போது எல்லாருமே ஒவ்வொருத்தராக நீங்கள் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இந்த சுதந்திரத்தை பற்றியும், சுதந்திரம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணுன்றதை பற்றியும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதெல்லாம் கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அதாவது எல்லா சமூகமும் சேர்ந்து வாங்கினது தான் அந்த சுதந்திரன்றது ஒரே ஒரு சமூகம் மட்டும் அதுக்காக போராடி வாங்கினேன்னு யாருமே கிளைம் பண்ணிக்க முடியாது. இன்ஃபேக்ட் உங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகம் வந்து ரொம்பவே இதுக்காக வந்து அர்ப்பணிப்போடு வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதனால் இதை வந்து நீங்கள் தனியாக வந்து நமக்கு உண்டானதுன்னு வேறு எந்த ஒரு கம்யூனிட்டியோ இல்லைன்னா எந்த ஒரு ரிலீஜியனோ இது எங்களுது உங்களுக்குன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. இது எல்லாரோட சேர்ந்தது, எல்லோரும் சேர்ந்து தான் அதை அனுபவிக்கணும். இப்போ நம்மளுடைய இந்தியா வந்து எல்லா மதம் ஜாதி இது வேறுபாடு இல்லாமல் ஒரு செக்யூலரிஸ்டிக் கண்ட்ரின்னு தான் நம்மளுடைய அந்த அரசியல் சட்டத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து
சிறப்பாக இயங்க முடியும். உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். எல்லா நாடுகளுமே ஏதோ ஒரு மதத்தை தழுவி இல்லை ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு ஐடியாலஜி தழுவி இருக்கும்போது எல்லாருமே இங்கே இயைந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உண்டாக்குனது தான் நம்ம அரசியல் சட்டம். அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம எல்லாருமே ஒருத்தர் அனுசரித்து ஒரே குடும்பமாக நின்று வாழ்ந்து காட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஒரு உதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த உதாரணத்தை எந்த காரணத்தை கொண்டும் கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எவர் லாஸ்டிங்காக இருக்கணும். இது வந்து எப்பயுமே வந்து இந்த ஒற்றுமை உணர்வு, நமக்குள்ளே இருக்கிற அந்த சகோதர பாசம், நமக்குள்ள யாரோ ஒருத்தர் 2 பேர் ஒரு சில காரணங்கள்னால ஒரு சில சுயநலமாக சார்ந்த ஒரு சில விஷயங்கள்னால பாதை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணி இது இப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும் அப்படின்றத உங்கள் பெருவாரியான மக்கள் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம்னாலே நம்மளுடைய இந்த ஒருமைப்பாட்டுக்கு எந்த வகையிலையுமே குந்தகம் வராமல் நம்ம அழகாக கொண்டு போயிட முடியும். ஸோ உங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு நல்ல நாளில் சந்தித்தது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்தது, நான் இங்கே வந்து உங்களோட சேர்ந்து இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடினது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதே மாதிரி நான் பல நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட வந்து கலந்துக்கணும், உங்களோட பல சந்தர்ப்பங்களில் நான் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட வந்து சேர்ந்து செயல்படுவேன். எனக்கு உங்களுக்கு தேவையான எந்த ஹெல்ப் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னை தாராளமாக வந்து ரீச் அவுட் பண்ணலாம். எங்களோட ஹெல்ப் எப்பயுமே உண்டு. அது இது வரைக்குமே நான் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமும் பண்ணுவேன். ஸோ என்னை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சிரமமும் பட வேணாம். நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான ஹெல்ப் உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். திரும்பவும் சொல்லிக்கிறேன், எங்களை வந்து இந்த விழாக்கு கூப்பிட்டு எங்களை கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு அந்த ஸ்டேஷனில் நான் இன்னும் கொடியேற்றலை. இவர் இந்த ரொம்ப அர்ஜென்ட்டாக அவர் சொல்லிட்டு இருந்ததுனால சரி முதல்ல இதை முடிச்சுட்டு போயிடலான்றதுக்காக வந்தோம். அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட அவங்க கூட என்னால் இருக்க முடியும். மன்னிக்கணும். மற்றபடி ரொம்ப சந்தோஷம் நான் இங்கே வந்து உங்கள் கூட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வந்து சிறப்பு செய்தமைக்கு ஐயா அவர்களுக்கு எங்கள் ஜமாத்தின் சார்பாகவும் நாட்டாண்மை பஞ்சாயத்து அனைத்து தரப்பிலிருந்தும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் பேசுனதில் முக்கியமான பாயிண்ட்டு, ஒவ்வொருவரும் அதில் தடமாற முடியாது. காரணம், எங்களுடைய நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பிறந்த சொந்த நாட்டை தாய் நாட்டை நேசிக்காதவன் நிச்சயம் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தை டெக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் எந்த வகையிலும் கால் மாறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய அருமையான இந்த வாழ்த்துறையை சிறமேற்கொள்கிறோம். நன்றி. ஐயா அவர்கள் பொழுது கொடியேற்றி சந்தோஷப்படுத்துவார்கள். அப்படி வாங்க. நன்றி நன்றி. இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாக கொண்டாடி போற்றி கௌரவம் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ரைஸ் அகாடமியுடைய நிறுவனர் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது.
தொடர்ந்து அனைத்து பள்ளிவாசல்களிலும் மதரசாவிலும் அரபிக் கலை கல்லூரியிலும் தேசிய கொடி ஏற்றப்பட இருக்கிறது. இங்கிருந்து கலைந்து சென்று அந்த பகுதிகளிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜமாத்தார்கள் தொடர்ந்து நம்முடைய பதிவை செய்து சிறப்பான முறையில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த காவல்துறை ஆய்வாளர் ஜோதிராமன் ஐயா அவர்களுக்கு நம் ஜமாத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த நமதூர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களுக்கும் அதேபோன்று முன்னிலை வகித்த ஜமாத்தார்களுக்கும் கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் EAI சங்கத்தினர்களுக்கும் நமதூரின் அனைத்து இமாம்களுக்கும் ஏனைய ஊழியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறார்களுக்கும் மேலும் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து தேசிய கொடி ஏற்றி சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளர் ஐயா ஏ ஜோதிராமன் காவல் ஆய்வாளர் மற்றும் ஐயா பி அசோக்குமார் காவல் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் ஐயா ரைஸ் IAS அகாடமி நிறுவனர் வழக்கறிஞர் ஆர் ராஜாராமன் அவர்களுக்கும் இன்னும் எமது தொப்புள் கொடி உறவுகளான சகோதர சமயத்தவர்களுக்கும் FRK ராயல் மீடியா மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தேரிலந்தூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும், தமிழே எங்கள் உயிராகும்.